வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பிற்கான வசதிகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறினார். பாதுகாப்பான மற்றும் நிலையான எரிசக்தி துறையின் எதிர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் கப்பல் கட்டும் துறையில் புதிய ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து ஜப்பான் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவருமான தகாயுகி கோபாயாஷியுடன் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுடெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த ஓபிகோ ஆகியோருக்கு 2026ஆம் ஆண்டிற்கான புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஊடகவியல் துறையானது மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. உலகளாவிய கச்சா எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு கடந்த 2014ஆம் ஆண்டில் 5.2% இருந்து 2024ஆம் ஆண்டில் 7.9% அதிகரித்துள்ளதாக உலக எஃகு அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட இந்த முறை அதிகப்படியான இடங்களில் கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அருள்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற IPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.